வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் மேரேஜ் இஷ்யூஸ். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு. குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரிவர்த்தனை நாளில் தான் இருக்காருங்க. ஏன்னா சுக்கிரன் குரு வந்து பரிவர்த்தனையில் இருக்கும்போது நல்ல விஷயங்களும் போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தாய் சார்ந்த உறவுகள் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ வீடு மனை வாங்குகிற யோகங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் வந்து ஒரு பழைய வீடை விற்றுட்டு புது வீடு வாங்குறதுக்கான யோகங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி. ஸோ 2ங்கிறது வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், வருமானம் சம்மந்தமான விஷயங்களை சொல்லும். ஸோ அந்த 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும். 2வது நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு பூமியினால் ஒரு நல்ல வருமானங்கள் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து இன்னும் 8ல் தான் இருக்கார். ஸோ 8ல் இருக்கும்போது நிறைய ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அங்கேயே இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து ரிஷபத்தில், அதாவது பரிவர்த்தனை அங்கே தான் வருது. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்போது சுக்கிரன் 6ல் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல முன்னேற்றம், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 மற்றும் 10 அவர் வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4லேருந்து இப்போ 5க்கு போயிட்டார். ஸோ 5க்கு போனதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயம், சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வருமானங்களை கொடுப்பார். ஸோ நல்ல வருமானங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த வருமானங்கள் வர்றதுக்கான இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு வருமானம், நல்ல கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பர். குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ சந்திரன் வந்து 8ல் இருந்தாலும் கொஞ்சம் குடும்பத்தில் வந்து சின்ன சலசலப்புகள், கொஞ்சம் டென்ஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துவிடும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது வந்து 6ல் இருக்கார். ஸோ 6ல் இருக்கும்பொழுது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாடு வேலை கிடைக்கிறது, வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய, ஏன்னா அந்த சூரியன்கிறது வந்து இப்போ 9ல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ 9-6 வந்து உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை, அதாவது அப்பாவுடைய உடல்நலத்தில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை பண்ணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 5ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களை ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும். ஒரு பெரிய வாய்ப்பு வருது, அது வருது, இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாய வலையில் சிக்க வச்சு நம்மளை மாட்ட விட்டுருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மற்றபடி என்னங்கன்னா, இது வந்து உங்களுடைய கேல்குலேஷன்ஸ் தான். டெய்லி வந்து நம்ம என்ன முடிவு செய்கிறோமோ 1க்கு 2 முறை வந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மேரேஜஸ். ஸோ மேரேஜ், திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ஏற்படும் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ், அதனால் வர விஷயம் எதனால் ஏற்படுத்துங்கிறத தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கல்யாணம் ஆகலை. ஸோ 34-35 வயதாகியும் திருமணம் ஆகாமல் இருக்கிற நிறைய பேரை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருதும்போது மேஜராக இதில் வந்து 2 விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து 2 சைட்லேயுமே இருக்குது. பையன் சைட்லேயும் இருக்குது, பொண்ணு சைட்லேயும் இருக்குது. நம்பர் 1 தாய் தந்தை. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய திருமணங்கள் நடக்காமல் போகிறதுக்கு மெயின் காரணமே வந்து தாய் தந்தை வந்து அந்த வருமானம் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சுன்னா நமக்கு இந்த வருமானம் கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு பாதி வருமானம் தான் வரும், நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் இந்த சைடில் இருக்குது. அந்த சைடு அதே தான். இவன் கல்யாணம் ஆகி இந்த பையன் போயிட்டான்னா நம்மளை விட்டு போயிடுவான், நம்ம தனியாக போயிடுவான், நம்மளை வந்து தனிமரமாயிடும், இந்த மாதிரி சின்ன ஃபீலிங்ஸ் ஒரு இருக்கும். இதுக்கான கிரக நிலவரங்கள். ஸோ கிரக நிலவரங்கள்னும் போது என்றைக்குமே வந்து இந்த 7ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி தடைகள் நிறைய வரும். நம்பர் 1. 2வது அஸ்தங்கம். 7ஆம் அதிபதி வந்து அஸ்தங்கமாகும்போதும் உங்களுக்கு வந்து இந்த மேரேஜ் டிலேங்கிறது வந்து கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் சொல்லுவாங்க, 8ஆம் பாவாதிபதியுடைய தொடர்பு. ஸோ இதெல்லாம் இருந்ததுனால மேரேஜில் வந்து இந்த தடைகளை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்போ என்ன பண்ணலாம் சார் அப்படின்போது, ஒரு 30-32 வயசு 33 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா மேக்ஸிமம் வந்து ஹாரோஸ்கோப்புங்கிறத வந்து தள்ளி வச்சுட்டு
பேசி பழகி நீங்கள் ஓகே பண்ணிக்கிறது தான் நல்லது. கொஞ்சம் பொருத்தங்கள் இருந்தாலே போதும். ரொம்ப வந்து டீப்பாக வந்து ஒரு 100% பொருத்தம் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த திருமணம் வந்து கை கூடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது 30க்கு தாண்டி 31, 32 போகும்பொழுதே நீங்கள் என்ன பிளான் பண்ணணுன்னா, ஏதோ ஒரு 50% வந்து ஒர்க் ஆகும், ஒரு 50% ஓரளவுக்கு பொருத்தம் கரெக்டாக இருக்குன்னு போகிறதே வந்து நல்லது. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பொருத்தத்தை விட கட்ட பொருத்தம் பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது மேஜராக வந்து பார்த்துக்கணும். ஸோ நான் சொன்ன இந்த 3-4 விஷயங்கள் வந்து திருமணத்துக்கான தடைகளை ஏற்படுத்துது. அதுக்கு வந்து நீங்கள் இதை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போனீங்கனாலே உங்களுக்கு அது கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ நான் வந்து ஒரு காமெடி ஒன்று பார்த்தேன். திருமணத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, திருமணங்கிறது ஒரு கக்கூஸ் மாதிரி, முதல்ல போகணும் நினைப்பானுங்க, போனால் வந்து எப்படா வெளில வரும்னு நினைப்பான்ற மாதிரி ஒரு காமெடி வரும். ஸோ நம்ம பழைய ஜோக்கு தங்கதுரை சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி உள்ளே போய் மாட்டினவனுக்கு பார்த்திங்கன்னா, ஐயோ என்னடா அது பெரிய ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம், நம்ம ஒரு கொத்தடிமை ஆகிட்டோங்கிற மாதிரி 2 பக்கமும் இருக்கும். இந்த பக்கம் ஆணுக்கும் வரும், பெண்ணுக்கும் வரும். நான் எவ்வளோ சுதந்திரமாக இருந்தேன், இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு வலைக்குள்ளே மாட்டின மாதிரியே ஒரு ஃபீலை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சார், ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து 7ஆம் இடம்ங்கிறது போது நமக்கு ஆப்போசிட்டாக தான் மனைவி வரும். யாருக்கும் வந்து ஆதர்ச தம்பதிகளாக ஒரு 100% பர்ஃபெக்டான பேர் அமையவே அமையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து விட்டு கொடுத்து போகணும். இதில் வந்து 50% ஓகேனாலே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகணுமே ஒழிய, இதை விட பெட்டராக எனக்கு கிடைக்கும், இதோட பெட்டராக கிடைக்குன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஏன் சொல்கிறேன்னா, ஜானி படத்தில் கூட ஒரு ரஜினிகாந்தோட ஃபேமஸ் டைலாக், எப்போதுமே ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் தெரியும், ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் அதோட நாத்தம் தெரியுங்கிற மாதிரி. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும், அவங்களும் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உள்ளே போய் பார்க்கும்பொழுது தான் அதோடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரியும். இதில் வந்து என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட சொன்னார், என் ஒய்ஃபுடைய நடவடிக்கைகள் கரெக்டாக இல்லை, அதனால் வந்து நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு வயசு என்ன ஆகும்? வயசு பார்த்திங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி வந்து 47ங்க. ஸோ 47, திருமணம் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்குது. அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார், அவங்க வந்து தவறான நடவடிக்கைகள் இருக்காங்க, எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்க. நான் சொன்னேன், ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. அதுக்குன்னு வந்து நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைவர்ஸ் பண்ண போனீங்கன்னா, நீங்கள் ரிவர்ஸில் திங்க் பண்ணி பாருங்கள். எங்கே தப்பு நடக்குதுங்கிறத முதல்ல உங்களை திருத்திக்க பாருங்கள். நான் வந்து விலைவாரியாக சொல்ல விரும்பல, எங்கே தப்பு இருக்குங்கிறத நீங்களே திங்க் பண்ணி அதை மாற்றிக்க பாருங்கள். நம்பர் 1. 2வது, இன்னொரு விஷயம் நீங்கள் உண்மையாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 47 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து இன்னொரு திருமணம் நடக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபேமிலிங்கிற ஒரு விஷயம் வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு ஃபேமிலி செட் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்கணும் போது நீங்கள் இந்த டைவர்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகும்போது எவ்வளோ தூரம் மாட்டிப்பீங்க. ஸோ 47 வயசு மேலே இன்னொரு பொண்ணு வருமா, அப்படியே வந்ததுன்னா அது இதோட கேவலமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, அப்படி வந்து நம்ம திங்க் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டார், அது இன்னும் உண்மை தான் சார் அப்படின்னு. அதான் இருக்கிற வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டிக்கணும், வேறு வழியே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி திருமண முறிவுக்கெலாம் கூட காரணம்னா 6ஆம் பாவதிபதியுடைய திசைகள், நட்சத்திர பாதசாரங்கள்ன்ற ஒரு விஷயங்கள்லாம் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அதனால தான் திருமணம் வந்து செய்யும்போதே நாங்கள் வந்து தசா பொருத்தங்களை மேஜராக பாருங்கள். தசாபுத்தி பொருத்தங்களை வந்து பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா அட்ஜஸ்ட் ஆகி போயிடும். வெறும் நட்சத்திர பொருத்தங்களை பார்க்காதீங்கிறது இதனால தான் சொல்கிறோம். அதனால் வந்து நம்ம வந்து, ஏன்னா இதே வந்து பெண்களுக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். பெண்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேறு திருமணம் நடக்கலாம், 2வது கல்யாணம் பண்ணிக்கலான்னு இப்படி கிடையாதுங்க. ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் தெரியும். ஆனால் உள்ளே போனீங்கன்னா தெரியும் அதில் உள்ள சிக்கல்கள் என்னென்னு. ஸோ அதனால் வந்து டெசிஷன் ஒன்று ஏர்லியர் எடுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே வந்து 45 வயசு 50 வயசில் நம்ம போய் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா 50 வயதுக்கு மேல் உங்கள் வாழ்க்கை வந்து இன்னொருத்தர் எப்படி உங்களை வந்து சூப்பராக வச்சுருப்பாருங்கிறத முதல்ல யோசிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ அதனால் வந்து யோசிங்க. வாழ்க்கை பெருசு. நம்ம உலகத்தில் வந்து இருக்கிறவங்க எல்லோருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்கிறத முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாருமே வெளியிலேருந்து பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் அவங்கள மாதிரி ஒரு கப்பல் இருக்கா அப்படி இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் எல்லோருமே ரணங்களோடையும் கொஞ்சம் கஷ்டங்களோடையும் தான் வாழ்ந்துருக்காங்க. அந்த ஆண் பெண் 2 பேருக்குமே இருக்குது. பிரச்சனை இல்லாத கணவன் மனைவியோடைய உறவே கிடையாது. அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தாட் வந்ததுன்னா நமக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை எவ்வளோ நல்ல வாழ்க்கைங்கிறத வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் போய்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ யோசிங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி திருமண பிரிவுகள் ஏதாச்சும் வர மாதிரி இருந்ததுன்னா பிரார்த்தனை முதல்ல வந்து மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிட்ட போய்ட்டு 6ஆம் பாவாதிபதியோட திசையோ
புத்தியோ நடக்குதுன்னா அந்த காலகட்டங்கள் வரும். ஸோ அந்த காலகட்டம் வரை கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கிட்டு அந்த காலகட்டம் வரை கொஞ்சம் நமக்கு இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லைஃப்பை ஓட்ட பாருங்கள். அப்போ நல்லாயிருக்கும் லைஃப். அந்த காலகட்டம் முடிஞ்சோன்னா உங்களுக்குள்ள அந்த இணைவுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக திருமணங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதை வந்து ரொம்ப விளையாட்டாக போயிட்டு ஒரு பேப்பரில் முடிச்சிக்காதீங்கன்னு தான் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.